என் அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்கிற தேவ செய்தியின் தொடர்ச்சி இன்று. சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்விகள் இல்லாமல் இல்லை. ஆண்டவரே, உமக்கு எப்படி நான் பிரியமாய் நடந்து கொள்வது? உமக்கு பிரியம் என்ன? நான் எண்ணத்தை செலுத்துவேன். எனக்கு நீர் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறீர். அந்த நன்மைகளுக்கு பதிலாக நான் எண்ணத்தை செலுத்துவது என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் இருக்கும். தாவீது கேள்வியும் கேட்டுவிட்டு பதிலையும் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொன்னவர் எண்ணத்தை செலுத்துவதாக சொல்லுகிறார் என்றால், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகிறார். இரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு விலகி நீதியாய் நடக்கிற ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்பட்டவர்கள். இரட்சிப்பின் பாத்திரம் என்பது நாம் தான். இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இரட்சிப்பின் பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறோம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாராம் தாவீது? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவாராம். இரட்சிப்பின் பாத்திரமாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை தினமும் தொழுது கொள்ளுகிறோமா என்பதுதான் முக்கியம். சில பேர் டெம்பரவரியாக தொழுது கொள்ளுவாங்க, சில பேர் பெர்மனண்ட்டாக தொழுது கொள்ளுவாங்க. தமிழ்லையே நான் சொல்கிறேனே, நிரந்தரமாய் தொழுது கொள்ளுதல், சந்தர்ப்பவாத தொழுது கொள்ளுதல், 2 கூட்டங்கள் இருக்கும் பாருங்களேன். தேவைக்காக மட்டும் வந்து, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் உமக்காக வாழ்கிறேன், நீர் உமது சொந்த இரத்தத்தினால் என்னை கழுவியிருக்கிறீர், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் இரட்சிப்பின் பாத்திரத்தை அணிந்திருக்கிறேன், இரட்சிப்பின் பாத்திரம் நான், எனக்கு நன்மை செய்யும் என்று டெம்பரவரியா, அதாவது சந்தர்ப்பவாதியா ஜெபிக்கிற ஒரு கூட்டம். எப்பொழுதும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற கூட்டம். நன்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஐஸ்வர்யம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எல்லா சூழ்நிலையிலும் நான் இரட்சிப்பின் பாத்திரம், உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறேன், என் பாவங்களை இரத்தத்தினால் கழுவி இருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, நிரந்தரமாக நான் உம்மை தொழுது கொள்ளுவேன். நீங்கள் எனக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் உம்மை துதிப்பேன் ராஜா. நான் சோர்வாயிருந்தாலும் இக்கட்டில் இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்மை துதிக்கிறேன்ங்கிற ஒரு அனுபவம். தாவீது சொல்றார், எனக்கு நிறைய இக்கட்டு இருந்தது, பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்தது, மரண கண்ணிகள் இருந்தது, மரண கட்டுக்கள் இருந்தது, சத்துருக்கள் இருந்தது, எல்லா காரியங்களும் இக்கட்டுக்களாகவே எனக்கு இருந்தது, மேடு பள்ளங்களை தாண்டினேன், ஆனால் நீர் என்னோடு கூட இருந்து எல்லா உபகாரமும் நீர் செய்திருக்கிறீர், உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இந்த தாவீது நிரந்தரமாக ஆண்டவரை தேடும் ஒரு மனிதன். இரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலே வைத்துக்கொண்டு உமது நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். அது மட்டுமல்ல, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகள், நான் என்னெல்லாம் ஆபத்து காலமாக இருக்கலாம், இக்கட்டில் இருக்கலாம், நிறைய பொருத்தனைகள் நான் சொல்லியிருக்கிறேன். உமது முன்பதாக, உமது சமூகத்துக்கு முன்பதாக அந்த பொருத்தனைகளை ஒன்றும் நான் மறந்து போகலை. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகத்தான் அதை நான் செலுத்துவேன். அப்போ தானே தெரியும் எதற்காக நீ இந்த பொருத்தனையை செலுத்துகிறாய் என்று ஜனங்கள் கேட்பார்கள். அப்பொழுது என்ன சொல்லுவேன்? நீர் செய்த உபகாரங்களை எல்லாம் சொல்லுவேன், என் பொருத்தனைகளை சொல்லுவேன். இந்த பொருத்தனை செய்தேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து இந்த காரியங்களை செய்தார் என்று ஜனங்களுக்கும் தெரிகிற விதத்திலே பொருத்தனைகளை செலுத்துவேன். இதுதாங்க அர்த்தம். நாம் எப்படி ஆண்டவரே உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன்னு கேட்கறது கிடையாது, நிரந்தரமாக ஆண்டவரை தேடுறதும் கிடையாது. ரட்சிப்பின் பாத்திரம், நான் ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்லுவோம், ரட்சிப்பின் அனுபவமே இருக்காது. பாருங்களேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கூட தொழுது கொள்வது கிடையாது. இக்கட்டு வந்த உடனே ஊழியக்காரங்களை நோக்கி ஓடி வர்றது, பிரச்சனைகள் வந்த உடனே எங்கிருந்து தான் பக்தி வருமோ முக்காடு போடுறது, ஜெபம் பண்றது. நீ டெம்பரவரியா ஆண்டவரை, சுயநலவாதியா ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய மாட்டார். நிரந்தரமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் பொருத்தனையை நிறைவேற்றும் அளவுக்கு நன்மை செய்வார்.
அதுதான் நம்முடைய தேவன். மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எண்ணத்தை கர்த்தருக்கு செலுத்தலாம் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். பாருங்களேன், மீகா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவிக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடம் கேட்கிறார். என்ன ஒரு அழகாக மீகா தீர்க்கதரிசி சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். மனுஷனே, ஆண்டவர் வேற எதையும் உங்ககிட்ட கேட்கல. ஆட்டுக்கடாக்களை கேட்கல, கற்ப கனிகளை கேட்கல. நல்லா யோசிக்கணும். 1 வயது கன்று குட்டிகளை கேட்கல. என்னத்தை கேட்கிறார் தெரியுமா? நீ நன்மை செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வது. இதை தவிர என்னத்தை உங்ககிட்ட ஆண்டவர் கேட்டுருவார்? யோசிச்சு பாருங்களேன். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவான். ஆண்டவர் அழகா 50வது சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுக்களின் மாமிசம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? பார்த்தீங்களா? பசியாக இருந்தால் உன்கிட்ட ஏன்பா சொல்ல போகிறேன்? இந்த உலகமே என்னுடையது, எல்லாமே எனக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது நான் எதற்கு ஆட்டுக்கடாக்களின் ரத்தம், எருதுகள் மாமிசம், பலிகள் எனக்கு எதற்கு? நீ எனக்கு என்னத்தை செலுத்துவ தெரியுமா? தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திர பலி செலுத்து, உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனால் மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நன்மை செய், நியாயம் செய், இரக்கத்தை சிநேகித்துக்கொள், மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள், இதுதான் அவர் கேட்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்கிட்ட என்னத்தை கேட்கிறாருன்னு நீங்கள் சந்தேகமாக இருக்கலாம். ஒன்று தாவீது என்ன சொன்னார்? ரட்சிப்பின் பாத்திரம், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிப்பின் பாத்திரம், நான் தினந்தோறும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும், என் பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே தாவீது சங்கீதங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருப்பார். ஆனால் மீகா தீர்க்கதரிசி ஒரு 4 அழகான காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவரை என்னத்தை செலுத்துவோம் என்று கேட்கிறோமே, நிறைய இருக்குங்க வேதத்தில். ஆனால் இன்று மீகா தீர்க்கதரிசி சொன்ன 4 காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். நேரமின்மை, வேகமாக போகிறேன். 1, நன்மை செய்யணுங்க. உங்களுக்கு எல்லாரும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் நன்மை செய்கிறீங்களா? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யுங்க, உங்களுக்கு நன்மை தானா வருங்க. நியாயம் செய்ய வேண்டும். நியாயத்திலே பிரியப்படுகிற தேவன், பிரியமானவர்களே, நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன். உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். உங்களுடைய நியாயம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது, நியாயம் இருட்டிலே இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் எல்லாருக்கும் நியாயமாக நடக்கிறீங்களா? நீதியை புரட்டக்கூடாதுங்க. ஒரு நீதிமானின் நீதியை புரட்டினா கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. நீதி நியாயமாய் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு நீதி நியாயம் நிச்சயமாக தேவன் செய்வார். பட்டப்பகலை போல உங்கள் நீதியை வெளியே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இரக்கம் இருக்கிறது? இரக்கமே இல்லாத நிறைய பேரை நான் கண்டிருக்கிறேன். பாருங்களேன், இரக்கம் உள்ளவன் தான் இரக்கம் பெறுவான். நீங்கள் இரக்கத்தை காட்டினால் தேவன் உங்களுக்கு இறங்குவார். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை. அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். நிறைய பேருக்கு கிருபையில பெருமை, ஊழியக்காரங்களுக்கே சொல்கிறேன், கிருமையில் பெருமை, ஸ்தாபனங்களில் பெருமை, ஊழியர்கள்லேயே உயர்வு தாழ்வு, இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது, மிஷினரிகளை ஒரு மாதிரி பார்க்குறது, பெரிய ஊழியக்காரங்க காரில் வந்து இறங்குனா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது,
ஜனங்களே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஊழியர்களும் இதை செய்கிறார்கள். மதிப்பதே இல்லை. மேடைகள்லே பார்த்தீங்கன்னா ஏழை ஊழியர்கள் ஒதுக்கப்படுகிறாங்க. பிரியமானவர்களே, அவர்கிட்டையும் அந்த ஊழியர்கள்ட்டையும் கர்த்தர் தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. பெரிய ஊழியர்கள்ட்டையும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறி மாறியா இருப்பார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. கர்த்தருக்கு முன்பதாகவே மனத்தாழ்மையாக நடக்க முடியவில்லை. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன், நல்ல நாலேஜ் இருக்குது, நிறைய கிருபைகள் இருக்குது, நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குது. நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ உயர்வாக இருக்கிறேன். கர்வம் உண்டு. கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்தால்தான் நீ தேவனுக்கு முன்பதாக எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்கிறாயே. இதுதான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலி. நேரமின்மை அதிகமாகிவிட்டது. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணத்தை கர்த்தருக்கு செலுத்துவேன் என்று கேட்டீர்கள் அல்லவா? கர்த்தர் அழகான பதிலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். 3ஆம் பகுதி இந்த பகுதியோடு நிறைவு செய்கிறேன். சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொன்ன தாவீது எண்ணத்தை செலுத்துவதாக சொல்லுகிறார். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்வேன். அடுத்து, நான் கர்த்தருக்கு முன்பதாக பொருத்தனைகள் செய்திருக்கிறேன். அந்த பொருத்தனைகளை மறைமுகமாக அல்ல, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். ஏன்? கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. இரட்சிப்பின் பாத்திரம் என்றால் என்ன என்று முந்தைய பகுதியிலே நான் சொன்னேன். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தான் ரட்சிப்பின் பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை தினந்தோறும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய கடமை. டெம்பரவரியாக அல்ல, நிரந்தரமாக ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருக்காக பொருத்தனைகள் செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். இதே தாவீது பல இடங்களில் ஆண்டவரை துதிக்க வேண்டும், துதியிலே பிரியப்படுகிற தேவனை குறித்து பேசியிருக்கிறார். மீகா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ரட்சிப்பின் பாத்திரம் என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ரட்சிப்பின் பாத்திரம் என்று நான் சொன்னேன். அனனியாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பற்றி சொல்றார் தெரியுமா? கர்த்தருடைய ஜனங்களை கொடூரமாக நடத்தி அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களை பயமுறுத்திய சவுலை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நீ போ, யாற்ற? அனனியாட்ட. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பிரியமானவர்களே, சரி, இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 116 உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஆண்டவரை தினந்தோறும் தொழுது கொள்ள வேண்டும், பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதே சங்கீதங்களிலே ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. எல்லா காரியங்களும் பேச நேரமின்மை. மீகா சொன்னதையும் சொல்லியிருந்தேன். நன்மை செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாயிருக்க வேண்டும். இனி ஒன்று ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அது என்ன என்று சொன்னால், சுத்தமான நியாயமான காணிக்கை, மனப்பூர்வமான காணிக்கை. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாக கொடுக்கணுங்க, மனசார கொடுக்கணுங்க. கட்டாயப்படுத்தி, நிறைய இடத்துல கட்டாயப்படுத்துதல் இருக்குது. உன் காரை கொடுத்துரு, வீட்டை கொடுத்துரு, செயினை கலட்டி போட்டுரு, நகை போடாதன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் செயினையும் நகையும் மட்டும் காணிக்கைக்கு கேட்பாங்க பாருங்களேன்.
சுத்தமான காணிக்கை இல்லைன்னு தெரிஞ்சே வாங்குவாங்க. அந்த சுத்தம் இல்லாமல் கொடுக்குற கைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுவாங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்ப, செழிப்பாக இருப்ப. மீகா சொன்னது போல நன்மை செய்யவே தெரிஞ்சிருக்காது, நியாயம் செய்ய மாட்டாங்க, இரக்கமே இல்லாமல் அடுத்த வயத்தில் அடிச்சு பிடுங்குவாங்க. வட்டி, கொடூரமான வட்டி, மனத்தாழ்மை இருக்காது. ஆனால் எனக்கு தெரிந்து லஞ்சம் வாங்கி கொண்டு வந்து காணிக்க கொடுத்தாலும் அவன் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்காக எவ்வளோ காணிக்க கொடுத்துட்டான். அவங்களுக்கு தெரியுமே லஞ்சம் வாங்கி தான் கொண்டு வந்து கொடுக்குறான்னு. இரக்கம் இல்லாமல் தான் கொடுக்குறான். நன்மையே செய்ய தெரியாது அவனுக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் அருவருக்கிறார். அந்த காணிக்கையும் அருவருக்கிறாரு, காணிக்கை கொடுத்தவனையும் அருவருக்கிறாரு, அந்த காணிக்கைக்காக அந்த துன்மார்க்கனை உயர்த்தி பேசுகிறவங்களையும் அருவருக்கிறார் பாருங்களேன். அப்போது கர்த்தருக்கு எது பிரியம்? விசனமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல. யாராவது கட்டாயப்படுத்தி காணிக்க கேட்டால் கொடுக்காதீங்க. தன் மனதில் தேவன் உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ, என்ன பேசுகிறாரோ, ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ, மனப்பூர்வமாக வாங்க விரும்புகிறாருங்க ஆண்டவர். கெஞ்சி பிச்சை எடுத்து ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா அந்த உலகமே அவருக்கு சொந்தம். அந்த உலகத்தையே படைச்சி நமக்கு தான் கொடுத்துருக்கிறாருங்க. அவ்வளோ ஐஸ்வர்யவான் எதற்குங்க கெஞ்சிக்கிட்டு நிற்கணும் ஒவ்வொருத்தரையா? மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். வேசியின் பணத்தை அவர் காணிக்கை பட்டியில் போட விரும்புவதில்லை. நாய் விற்ற பணத்தை அவர் காணிக்கை பட்டியில் போட விரும்புவதில்லை. கள்ளத்தனமான தராசை அவர் விரும்புவதில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்களேன். இப்போ புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க, காணிக்கை கொடுத்தா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருவார். காணிக்கை கொடுத்தா கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் காணிக்கை என்பது அவரை நீங்கள் கனப்படுத்தும்படியாக கொடுக்குறீங்க. அந்த கனப்படுத்துறது எப்படி கனப்படுத்தணும் தெரியுமா? விளைவின் முதற்பலன், பெஸ்ட் குவாலிட்டி ஆண்டவர் விரும்புகிறாரு. மன சந்தோஷத்தோடு தானாக முன்வந்து கொடுக்க விரும்புகிறார். கட்டாயப்படுத்தி அல்ல, பயமுறுத்தி அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் அடுத்து செலுத்த வேண்டியது காணிக்கை. அது எப்படி செலுத்த வேண்டும்? சுத்தமான காணிக்கையாக இருக்க வேண்டும், மனப்பூர்வமாக இருக்க வேண்டும், மனதில் நியமித்தபடி இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், சுத்த கைகளோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.